அனைவருக்கும் வணக்கம். இந்த பூமியில் வாழும் மனிதர்கள் எல்லாருமே ஏதோ ஒரு திறமையை கொண்டு தான் இங்கே வர்றோம் இல்லையா? ஏதோ ஒரு திறமை இருக்குது. அந்த திறமையை கண்டுபிடிச்சி அதில் ஷார்ப் பண்ணிக்கிறவங்க முன்னேறுறாங்க, இல்லைன்னா அந்த திறமையை தேடிக்கிட்டே இருக்கும். ஆனால் சிலர் என்ன செய்கிறோம் அப்படின்னா, அந்த திறமையில் தன்னுடைய எதில் நம்ம அதிகமாக இருக்கிறோமோ அதில் ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி நமக்கு அடுத்தவர்களை ஆதிக்கம் பண்ணுறோம். நம்ம பெரியவங்க உயர்ந்தவங்கன்னு நினச்சிக்கிறோம். ஆனால் உண்மையில் ஒரு இலக்கியம் தெரிஞ்சவங்களுக்கு கணிதம் தெரியாமல் இருக்கலாம், கணிதம் தெரிஞ்சவங்களுக்கு கலை ரசனை எதுவுமே இல்லாமல் இருக்கலாம். அதை மாதிரி மாறி மாறி தான் அமைஞ்சிருக்கும் இல்லையா? அதனால் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ ஔவையார் சொல்கிற மாதிரி கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. எந்த ஒரு ஃபீல்டில் நமக்கு தெரிஞ்சாலும் நமக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குங்கிறது தான் உண்மை. அப்போது எவ்வளவு தான் பணக்காரங்களாக இருந்தாலும், எவ்வளவு அறிவில் பெரிய ஆளாக இருந்தாலும், ஒரு போகிற பாதையில் வண்டியில் ரிப்பேர்னால் ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு தான் நம்ம சரி பண்ண முடியும். ஏன்னா அதில் அவங்க ஃபெமிலியர் மெக்கானிக்குங்கிறவங்க கார் ரிப்பேர் பண்ணுறதுல. அதுபோல் ஒவ்வொரு ஃபீல்டும் அப்படி தான். அதனால் எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஆணவம் இருக்கக்கூடாது. அதே போல் நமக்கு எல்லாமே தெரியும் நம்ம நினைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்ம எதுவுமே கற்றுக்க முடியாது வாழ்க்கையில். அதனால் நமக்கு எதுவுமே தெரியல அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸும் நமக்கு தேவையில்லை. நமக்கு இது நல்லா தெரியும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நிலை, அந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் நமக்கு தேவையில்லை. அதனால் எந்த ஃபீல்டில் நம்ம நிறைஞ்சு இருக்கிறோமோ அதை நம்மளால் முடிஞ்சதை அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அதே போல் அடுத்தவர்கள்ட்டேருந்து தெரிஞ்சதை நாம் ஏற்றுக்கலாம். நன்றி.